உங்கள் பிள்ளையை வேறு பள்ளிக்கு மாற்றும் எண்ணம் உண்டா? கண்டிப்பாக இது உங்களுக்கான காணொளி. ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் பலர் செலவே இல்லாமல் ஆயிரக்கணக்கில் மருத்துவராகவும் சிறந்த பொறியாளராகவும் மாறுவதையும் பார்க்கிறோம். உங்கள் பிள்ளை 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தால் அவனுக்கு 7-5 இட ஒதுக்கீட்டின் மூலமாக தமிழகத்தின் தலைச்சிறந்த மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் இடம் கிடைக்கிறது. ஆண்டுக்கு 2 லட்சம் கட்டணம் இலவசம். கூடவே தனியார் விடுதி கட்டணமும் இலவசம். காலம் மட்டும் மாறவில்லை நண்பர்களே. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளி கட்டடங்கள் மாறிவிட்டான, கட்டமைப்பும் மாறிவிட்டது. ஆசிரியர் தகுதித் தேர்வு, ஆசிரியர் போட்டித் தேர்வு என தேர்வில் வெற்றி பெற்றவர்களே அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார்களாக. சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் உள்ளன. காணொளிகள் மூலமாக பாடங்கள் நடைபெறுகின்றன. கணினி மூலமாக சில தேர்வுகளும் நடைபெறுகின்றன. திறன் வகுப்பறை என்ற ஸ்மார்ட் கிளாஸ் உள்ளன. மருத்துவ நுழைவுத் தேர்வு, இந்திய தொழில்நுட்ப நுழைவுத் தேர்வு போன்ற தேர்வுக்கும் அரசு பள்ளிகளில் இலவச பயிற்சி வகுப்புகள் மாவட்டம் தோறும் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவக் கல்லூரிகளிலும் மிகப்பெரிய பொறியியல் கல்லூரிகளிலும் ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்து நல்ல இடங்களை பிடிக்கிறார்கள். உயர்கல்வி நுழைவுத் தேர்வில் 200க்கு 200 மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அரசு பள்ளிகளிலும் உள்ளனர். ஆனால் அவர்களுக்கு ஏனோ போதிய விளம்பரங்கள் கிடைப்பதில்லை. கிடைத்தாலும் அது மக்கள் மனதில் பதிவதில்லை. அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை போன்ற அறிவியல் அறிஞர்கள் மட்டுமல்ல. இன்று இந்திய ஆட்சிப் பணி, இந்திய காவல் பணி என்கிற IAS, IPS பணிகளிலும் அரசு பள்ளி மாணவர்கள் பலர் உள்ளனர். கல்வி என்பது மாணவன், பள்ளி மற்றும் பெற்றோர் ஆகியோரின் கூட்டு முயற்சி. ஆடுகளம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஒரு சிறந்த ஆட்டக்காரனால் சதமடிக்க முடியும். நீங்களும் அப்படிப்பட்டவர் என்றால் உடனே தொடர்ந்து ஆலோசனையை பெறுவதற்கு அருகில் உள்ள அரசு பள்ளி தலைமை ஆசிரியரிடம் நேரில் சந்திக்கலாம். நீங்களும் உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் வளம் பெற வாழ்த்துகள். இப்படிக்கு உங்கள் தலைமை ஆசிரியர்.